மே 1 அப்படின்னாலே உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட சிலம்பம் கிளாஸ்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் 102வது உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கிறனால, ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1 மந்த் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி வேர்ல்ட் ரெக்கார்ட்னு சொல்றாங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா, கலந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேம்லாம் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். சரி என்ன வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 102வது உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கிறனால 102 நிமிஷம் இடைவிடாம சிலம்பம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும். அது நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா 1.25 மணி நேரத்துக்கிட்ட வந்து சுத்தணும். லாஸ்ட் 2 கிளாஸ் வேற நாங்க லீவ் போட்டோம். ஸோ திடீர்னு எப்படிதான் சுத்துவாங்க பாப்பா. அது மட்டும் இல்ல, என் பிள்ளை வேற ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களா. அதனால எனக்கு வந்துட்டு பேரை வேற கொடுத்துட்டோமே, கம்பை வேற கீழே வச்சுட்டா அவ்வளவுதான், அவங்கள வந்து வெளியில அனுப்பிடுவாங்க. ஸோ இவ வந்து ஃபுல்லா சுத்திடுவாளா அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா என்னாலே நம்ப முடியலங்க, பாப்பா சூப்பரா சுத்தி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒரு உழவர் ஏர் கலப்பையோட இருக்கிற மாதிரி ஷேப்ல நிக்க வச்சு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா எல்லாருக்குமே மெடல், ஷீல்டு, சர்டிபிகேட்டு, ஒரு சிலம்பம் ஸ்டிக்குன்னு கொடுத்துருந்தாங்க. மதியம் லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கொஞ்ச நேரத்திலேயே மழையும் வந்துருச்சு. அப்படியே மழையில வந்து சூப்பரா விளையாண்டு இருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.